வயல்ல மாங்காய் ஊறுகாய் சாப்பாடு. மதியம் 1 மணி. வெயில் பயங்கரமா இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் வேலையை நிப்பாட்டிட்டு வயலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு கீழே சாப்பிடுறதுக்காக வந்து உக்காந்தாங்க. எல்லாரும் டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி, அப்பா ரொம்பவே பசிக்குது. இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற மீன் குழம்பு வாசனை என்ன பசிய தூண்ட வைக்குது. ஆமா சோட்டு, இன்னைக்கு நீ என்ன சமைச்சிருக்க? சிச்சு, என்னோட பையனுக்காக வெண்டைக்காய் பொரியல் பண்ணிருக்கேன். அவன் இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா வந்துருவான், பசின்னு வருவான். நான் இன்னைக்கு பருப்பு சாம்பார் கொண்டு வந்திருக்கேன். மகி, நீங்க என்ன நான்வெஜ்ஜா? மகி கழுகு சிரிச்சுக்கிட்டே, ஆமா லூசி, நான் மீன் குழம்பு. அப்படி எல்லாரும் அவங்க கொண்டு வந்த சாப்பாட்டை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது துணிக்குருவி மட்டும் அவங்க எல்லாருக்கும் தெரியாம மெதுவா தூரத்துல இருக்கிற ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே போய் நின்னுக்கிட்டு இருந்தா. அப்பதான் புஜ்ஜி ஸ்கூல் முடிச்சு அந்த பக்கமா வந்தா. துணியை சிச்சுக்காக்க கவனிச்சுக்கிட்டு இருந்தா. பாத்தீங்களா அந்த துணி எவ்வளவு தூரமா போய் உக்காந்து இருக்கான்னு? நம்ம எல்லாம் ஒன்னா உக்காந்து சாப்பிட்டா அவ மட்டும் எதுக்காக நம்மள விட்டு தூரமா போய் உக்காந்து சாப்பிடுறா? அவ கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதுக்குதான். ஆமா ஆமா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ டெய்லி ஏதோ ஸ்பெஷலா கொண்டு வரா. எங்க நம்ம கூட உக்காந்து சாப்பிட்டா நம்மளுக்கு குடுக்கணும்னு தூரமா உக்காரா. அவ தட்டுல எப்பவுமே சிகப்பா இருக்கும். அப்பதான் பன்னு அங்க வந்து, அம்மா பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. சிச்சு சொன்னதை கேட்டு, சிச்சு ஆண்டி, துணி ஆண்டி எப்பவுமே சாப்பிடும்போது நான் கவனிச்சிருக்கேன், அவங்க டிஃபன்ல இருந்து நல்ல கமகமானு மனம் வரும். என்னடா சொல்ற? வாசனை வந்துகிட்டு இருந்துச்சா? ஆமா, அப்ப அவ கண்டிப்பா ஏதோ ஸ்பெஷலா தான் கொண்டு வந்து சாப்பிடுறா. தூரத்துல வேப்ப மரத்துக்கு கீழே துணிக்குருவி அவ கொண்டு வந்திருந்த டிஃபனை ஓபன் பண்ணா. அதுல சாப்பாடும் கொஞ்சம் மாங்காய் ஊறுகாயும் இருந்துச்சு. குழம்பு எதுவும் இல்ல. வாமா புஜ்ஜி, வந்து உக்காரு, பசிக்குதா? புஜ்ஜி டிஃபன் பாக்ஸ பார்த்து ரொம்பவும் கவலையா, அம்மா பசிக்குதாமா, ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த ஊறுகாய் சாப்பாடு தானா? இத சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் மட்டன் ஸ்பெஷலா கொண்டு வந்து சாப்பிடுறாங்க. துணி துக்கத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, புஜ்ஜி கவலைப்படாதம்மா, கண்டிப்பா அடுத்த வாரம் எனக்கு சம்பளம் வரும். அதுல உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு குழம்ப சமைச்சு கொடுக்கறேன். கவலைப்படாத, இன்னைக்கு இத சாப்பிடு. துணி அந்த சாப்பாட்டுல கொஞ்சம் ஊறுகாயையும் கூட எண்ணெயையும் கலந்து புஜ்ஜிக்கு சாப்பிட கொடுத்தா. அப்பதான் சிச்சு காக்கா துணி பக்கத்துல ஓடி வந்தா. அட துணி, என்ன தனியா உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? நல்ல கமகமன்னு வாசனை வருது, என்ன ஸ்பெஷல்? துணி உடனே அவ டிஃபன் பாக்ஸ கையால மூடி, ஒன்னும் ஸ்பெஷல் எல்லாம் ஒன்னும் இல்ல, தக்காளி கொஜ்ஜி தான். என்னது தக்காளி தொக்கா? சரி, கொஞ்சம் தக்காளி தொக்க எங்களுக்கும் கொடுத்துருக்கலாம்ல, நாங்களும் சாப்பிட்டு சந்தோஷப்படுவோம்ல. சிச்சு, இல்ல சிச்சு, இன்னைக்கு கொஞ்சமா தான் கொண்டு வந்தேன், எனக்கும் புஜ்ஜி வேற இருக்கால, நாளைக்கு கொடுக்கறேன். அதுக்கு சிச்சு காக்கா, ஆமாண்டி அம்மா, ஆமா, உங்களை மாதிரி ஆளுங்க மட்டும் தான் இந்த மாதிரி சாப்பிடலாம், எங்களுக்கெல்லாம் கொடுப்பியா நீ? அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுச்சு. அம்மா, சிச்சு அத்தைக்கு தெரிஞ்சிருச்சா? ஒன்னும் தெரிஞ்சிருக்காது, நீ சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாங்க. அப்போ சிச்சு காக்கா எல்லா பறவைங்க கிட்டையும், ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவுமே காலையில சீக்கிரமா எந்திரிச்சு சமையல் எல்லாம் முடிச்சு இங்க சாப்பாடு கொண்டு வர ரொம்ப நேரம் ஆகுது இல்ல, அதனாலதான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்ன ஐடியா அது? இனிமே எல்லாரும் ஒரே நாள் சமைக்கிறது வேண்டாம், ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தரே சமைச்சுக்கிட்டு வந்தா போதும். இதனால எல்லாரும் ஒரு நாள் சமைச்சிட்டு மத்த நாள்ல ஃப்ரீயா இருக்கலாம்ல. நல்ல ஐடியா. அப்போ வாரம் முழுக்க சமைக்க தேவையில்லை, ஒரு நாள் மட்டும் கஷ்டப்பட்டு சமைச்சா போதுமா? இந்த ஐடியா எனக்கும் ஓகே, நானும் ஒத்துக்கிறேன். சிச்சு காக்கா துணிய பார்த்து, என்ன துணி, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நீ மட்டும் எதுவுமே பேசாம மௌனமா உக்காந்து இருக்க, இந்த கூட்டத்துல நீயும் இருக்கணும். துணி கொஞ்சம் தயக்கத்தோட, அது வந்து இல்ல சிச்சு, எல்லாருக்கும் சமைக்கணும்னா அதிகமா செலவாகும். அது வந்து இது வந்து எதுவுமே இல்ல, எல்லாருக்கும் டெய்லியா சமைக்கிற வாரத்துல ஒரு நாள் தானே. இங்க பாரு துணி, எந்த பிரச்சனையும் இல்ல, இதுக்கு நீயும் வரணும், நீயும் ஒத்துக்க. துணி வேற வழி இல்லாம, சரி சிச்சு, நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன். குட் குட், அப்படிதான் இருக்கணும். நாளைக்கு சோட்டு, நாளன்னைக்கு லூசி, அடுத்த நாள் நானு, அதுக்கப்புறம் கடைசியா தான் நீ. அடுத்த நாள்ல இருந்து வயல்ல விருந்து சாப்பாடுக்கு ஏற்பாடு நடந்துச்சு. முதல் நாள் சோட்டுக்கிளி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொண்டு வந்தா. எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் லூசி புறா வெள்ளை பால் சாதத்தை கொண்டு வந்தா. மூணாவது நாள் சிச்சு காக்கா எல்லாருக்கும் சிக்கன் ஃப்ரைய கொண்டு வந்தா. அத பன்னு ரொம்பவும் விரும்பி சாப்பிட்டான். அடுத்த நாள் மகி கழுகு மீன் குழம்ப கொண்டு வந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டாங்க. துணியும் எல்லாரு கூடவும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டான். மனசுக்குள்ள நாளைக்கு சமைக்கணுமே அப்படிங்கிற பயமும் இருந்துச்சு.
நாளைக்கு டுனி எல்லாருக்காகவும் சமைக்கணும். ஆனா பாவம் அவ கையில ஒத்த ரூபா கூட இல்ல. அன்னைக்கு சாயந்தர நேரம் அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு டுனி வீட்டுக்கு வரும்போது திண்ணையில புஜ்ஜி குருவி உக்காந்துகிட்டு இருந்தா. அங்க உக்காந்து அவ அழுதுகிட்டு இருந்தா. புஜ்ஜி, என்னம்மா ஆச்சு? ஏமா ஏதோ கவலையா உக்காந்துகிட்டு இருக்க? அப்போ புஜ்ஜி, அம்மா நாளைக்கு ஃபைனல் எக்ஸாமா, பிரின்சிபால் என்ன ஃபீஸ் கட்ட சொன்னாங்கம்மா. நான் ஃபீஸ் கட்டலனா எனக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்களாம். என்ன எக்ஸாம்ல உட்கார வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. எல்லாரும் முன்னாடி சொன்னாங்களா? எனக்கு எல்லாரும் முன்னாடி சொன்னது அவமானம் ஆயிடுச்சு. துணி குருவி அத கேட்டு, ஐயோ நாளைக்கே கட்டணுமா? எவ்வளவுமா கட்டணும்? 1000 ரூபாய் கட்டணுமா? துணி அவனுடைய புடவை முந்தானையே பிரிச்சு பார்த்தா. அதுல வெறும் 100 ரூபாய் தான் இருந்துச்சு. அது நாளைக்கு எல்லாருக்காகவே சிக்கன் வாங்கி சமைக்கணுன்றதுக்காக வச்ச பணம். வேற பணம் அவகிட்ட இல்ல. புஜ்ஜி, என்கிட்ட இருக்கிறதே 1000 ரூபாய் தாமா. இந்த 1000 ரூபாயில நாளைக்கு எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கலான்னு வச்சிருந்தேன். ஆனா இப்போ நீ ஃபீஸ் கட்ட கேக்குற, இதை உனக்கு கொடுத்துட்டா நான் என்ன பண்றது? அம்மா, என்னோட படிப்பு முன்னாடி அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது தான் பெருசாமா. நான் நல்லா படிக்கணும்மா. தயவு செஞ்சு இந்த ஃபீஸ கட்டுங்கம்மா. சரி புஜ்ஜி, நீ கவலைப்படாத. உன்னோட படிப்பு முன்னாடி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசு இல்ல. முதல்ல நீ இந்த காசை கொண்டு போய் ஃபீஸ் கட்டு. எல்லாருக்கும் சாப்பாடு அப்புறமா பாத்துக்கலாம். புஜ்ஜி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கவலையா, நாளைக்கு வயல்ல எல்லாரும் சாப்பாடுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி உனக்கு அவமானம் ஆகாதா? சிச்சு அத்தெல்லாம் ஏதேதோ சொல்லுவாங்க. என்னம்மா பண்ணுவீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த நேரத்துல டுனி சிரிச்சுக்கிட்டே, புஜ்ஜி, யார் என்ன பார்த்து சிரிச்சாலும் பரவாயில்லம்மா. உன்னோட படிப்புக்காக இந்த காசை கொடுக்கற. எனக்கு உன்னோட படிப்பு தான் முக்கியம். என்னை பார்த்து மத்தவங்க சிரிக்கிறாங்கன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம கிட்ட தான் ஊறுகாய் இருக்குல்ல, வயிற்றே சமைச்சு கொண்டு போறேன். அம்மா, அந்த ஊறுகால சாப்பாடு கொடுத்தா எல்லாரும் உன்னை பார்த்து தப்பா பேச மாட்டாங்களா? நீ ஊறுகாய் கொண்டு போனா நல்லா இருக்குமாமா? யாரு என்ன வேணாலும் சமைச்சு கொண்டு போயிருக்கட்டும். ஆனா என்னோட நிலைமை இவ்வளவுதான். என் கையால முடிஞ்சதும் இவ்வளவுதான். நான் இந்த ஊறுகாவை தான் கொண்டு போக போறேன். துணி அன்னைக்கு ராத்திரியே சோறு வடிச்சு அதுல மாங்காய் ஊறுகாவை போட்டு தயார் பண்ணி வச்சா. எல்லாருமே மரத்துக்கு கீழே வந்து உக்காந்துருந்தாங்க. அவங்க கையில எல்லாம் காலி தட்டு இருந்துச்சு. சிச்சு, சோட்டு, மஹி அப்புறம் எல்லாருமே துணிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன மகி, எல்லாரும் இன்னைக்கு பசியில உக்காந்து இருந்தாலும் துணி இன்னும் வரல. நேத்து நான் சிக்கன்னு சொன்னேன், அவ மட்டனை கொண்டு வராலோ என்னவோ. என்னது மட்டனா? மட்டன்னு சொன்ன உடனே வாயில எச்சில் ஊறுது. எனக்கு பசி அதிகமாவுது. சும்மா வீட்டுல ஒத்தையா இருக்கா, சமைச்சு கொண்டு வர நேரம் ஆகும். அப்பதான் துணியும் புஜ்ஜியும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க. துணி மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் கொஞ்சம் தைரியமும் இருந்துச்சு. அட துணி, வந்துட்டியா? உனக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன கொண்டு வந்திருக்க? ஓ, பிரியாணியா? துணி சாப்பாடு கொண்டு வந்து வச்சு, எல்லாரும் தட்டை எடுத்து வைங்க. எல்லாரும் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. துணி பாத்திரத்தோட மூடிய திறந்தா. அதுல சிகப்பு கலர்ல எண்ணெயில இருக்கிற ஒரு சாப்பாடு இருந்துச்சு. அதுல பீஸும் இல்ல, பக்கத்துல தொட்டுக்கிறதுக்கு வேற எதுவும் இல்ல. அத பார்த்ததுமே சோட்டு கிளி, அட என்ன துணி, குழம்பு இல்லையா? என்ன சாப்பாடு? கலர் என்ன இந்த கலரா இருக்கு? சிச்சு கோவமா, ஏ துணி, உனக்கு என்ன வெக்கமா இல்லையா? ஊர்கால எங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? நாங்கெல்லாம் இத்தனை நாள் மீன், மட்டனு, சிக்கனு சமைச்சு போட்டுமே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இன்னைக்கு இதை கொண்டு வந்திருக்க? பன்னு கிளி ரொம்பவும் கவலையா, ஆண்டி, மட்டன்னு சொல்லி ஊர்காவை கொண்டு வந்து என்னை ஏமாத்திட்டீங்க. ஐயோ துணி, குறைஞ்ச பட்சம் முட்டையாவது கொண்டு வந்திருக்கலாம்ல, ஊர்காய் கொண்டு வந்தியா? துணி எல்லாரும் பேசுறத கேட்டு ரொம்பவும் கவலையா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்க எல்லாருக்கும் புருஷன் இருக்காங்க. புருஷனுக்கு முடியலனா பெத்த பசங்க இருக்காங்க, அவங்க அவங்கள காப்பாத்துவாங்க. ஆனா என் நிலைமை அப்படி இல்ல. எனக்கு என் வீட்டுக்காரரு இல்ல. எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. எனக்கு புருஷன் இல்ல, என் குழந்தை ஒத்த இல்ல. நான் என் பொண்ணை காப்பாத்தணும், அவளை படிக்க வைக்கணும். நாளைக்கு அவளுக்கு கல்யாணத்தையும் நான் செய்யணும். அவ யாரு கண்ணு முன்னாடியும் கையேந்தி நிக்க கூடாது. அவ சொந்த கால்ல படிச்சு முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்காக தான் பணத்தை நான் சேர்த்து வைக்கிறேன். புஜ்ஜி அவங்க அம்மா பக்கத்துல நின்னு, நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? அம்மா உங்க எல்லாருக்கும் கறி எடுத்து சமைக்கணும் அப்படின்னு 1000 ரூபாய் காசு வச்சிருந்தாங்க. எனக்கு ஸ்கூல்ல பிரின்சிபால் எக்ஸாம் ஃபீஸை கட்டாததுனால என்னை எக்ஸாமுக்கு உட்கார வைக்க மாட்டேன், ஹால் டிக்கெட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் அந்த
காசை கொண்டு போய் ஃபீஸ கட்டிட்டேன். என் பொண்ணோட எதிர்காலத்துக்காக நான் எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் எதிர்க்க ரெடியா இருக்கேன். நீங்க எல்லாரும் எனக்கு எவ்வளோ அவமானம் பண்ணாலும் உங்க முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு நான் வேணா உங்க கால்ல வேணா விழுவுறேன். துணி சொன்னதை கேட்டு அந்த இடமே அமைதியா இருந்துச்சு. சிச்சுவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சோட்டு மகியோட கண்ணுல கண்ணீர். யாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத நேரத்துல லூசிபுரா முன்னாடி வந்து, ஐயோ துணி, நீ எதுக்காக கவலைப்படுற? உன் கையால எதை சமைச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு நீ சமைச்சிருக்கிற சாப்பாட கூட அது அமிர்த மாதிரி இருக்க போகுது. லூசி அந்த சாப்பாட தட்டுல போட்டுக்கிட்டு அத ஒரு வாய் எடுத்து வச்சா. நல்ல ஊர்காவோட காட்டும் அதுல துணியோட பாசமும் சேர்ந்து உண்மையிலே அந்த சாப்பாடு ரொம்ப சுவையா இருந்துச்சு. அட துணி, இது என்ன சாப்பாடு இவ்ளோ ருசியா இருக்கு? உன் கையால என்ன செஞ்சாலும் அமிர்தம்னு சொன்னல. ஏ சிச்சு, வாயை மூடிக்கிட்டு ஒரு தடவை சாப்பிட்டு பாரு. சிச்சு விருப்பம் இல்லாம தட்ட துணி கிட்ட நீட்டினா. துணி அதுல சாப்பாடு போட்டா. சிச்சு சாப்பிட்டு பார்த்தா. அதுல இருக்கிற உப்பு, புளிப்பு, காரம், அந்த மசாலாவோட காட்டு இது எல்லாம் சேர்ந்து உண்மையிலேயே அந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடடே துணி, சோட்டு சொன்ன மாதிரி இந்த சமையல் அற்புதமா இருக்கு. உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. இதுக்கு என்னோட மட்டன் குழம்பு எதுவுமே முன்னாடி நிக்க முடியாது. பன்னு சாப்பிட்டு பார்த்து, டீ சூப்பரா இருக்கு ஆண்டி, எனக்கு அந்த மாங்காய் துண்டை கொடுங்க. சிக்கன் சாப்பிடுற மாதிரி கடிச்சு சாப்பிடுற, ரொம்ப ருசியா இருக்கு. எங்களை மன்னிச்சிடும், உன் கஷ்டம் தெரியாம ஏதேதோ பேசிட்டோம். உன் குழந்தைய நீ நல்லபடியா படிக்க வைத்து, நீ எங்களுக்கும் அதுதான் தேவை. ஆமா துணி, உனக்கு எதானா தேவைன்னா கேளு, நாங்களும் உதவி செய்யறோம். எல்லாருமே துணியை பாராட்டிக்கிட்டு அந்த ஊறுகாய் சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கவே இல்ல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் துணியை பார்த்து, துணி தப்பா நினைக்காதடி, நீ செஞ்ச ஊறுகாய் சாப்பாடு அதிரி போச்சு. ஆமா, உனக்கு தக்காளி தொக்கு செய்ய வரும்ல? புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, எங்க அம்மா தக்காளி தொக்கு செஞ்சு ஒயிட் ரைஸ் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதுல கொஞ்சம் நெய்ய விட்டு சாப்பிடுறதுக்கு ஆஹா அமிர்த மாதிரி இருக்கும். அது முன்னாடி எதுவுமே நிக்க முடியாது. துணி, சரி, இன்னொரு ரவுண்ட் வரும்ல சாப்பாடு செய்யறது, அந்த மாதிரி வரும்போது நீயும் எங்களுக்கு தக்காளி தொக்குல சமைச்சு போடணும். அம்மா ஆண்டி, தக்காளி தொக்குன்னு சொன்ன உடனே வாயில எச்சில் ஊறுது. எல்லாத்தையும் கேட்டு துணிக்குருவி ரொம்பவும் சந்தோஷமா, கண்டிப்பா செஞ்சு கொடுக்கற. நீங்க எல்லாரும் என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அன்னைக்கு வயல்ல சாப்பிட்ட அந்த ஊறுகாய் சாப்பாடு அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பை இன்னும் பலமாக்குச்சு. மண்பான வீடு. ஆனந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துல வெயில் அதிகமாயி பூமிய சுட்டுக்கிட்டு இருந்தது. ஷீட் வீடு வெயில்ல கொழுந்து விட்டு எரிஞ்சது. இதனால அந்த ஷீட் வீட்டுக்குள்ள இருக்க முடியாம கவலைப்பட்டுக்கிட்டு வெயில் தாங்க முடியாம வாசல்ல வந்து உக்காந்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா. வெயிலுக்கு கண்ணீரும் காஞ்சிக்கிட்டு இருந்தது. அவங்க வீட்டுல வறட்சி அப்படிங்கறது அதிகமா இருந்துச்சு. ஐயோ கடவுளே, எதுக்குப்பா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெயில கொடுத்து எங்களுக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுத்துருக்க. இந்த வெயில்ல இந்த வீட்டுல இருக்க முடியாம தினம் நாங்க செத்துக்கிட்டு இருக்கோம். என் பொண்ணு டவுனுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வந்தாலும் மதி அவளுக்கு இந்த வீட்டுல தூங்க முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே புஜ்ஜி பழைய சைக்கிள்ல வீட்டுக்கு வந்துச்சு. என்னோட படிப்பால, என்னோட புத்திசாலித்தனத்தினால உங்களுக்கு நிம்மதியா ஒரு வாழ்க்கையை கொடுக்கலனா எதுக்குமே எனக்கு இந்த வாழ்க்கை? ஜி, நம்ம தரித்திரம் தான் நம்மள சாகடிக்குது. பக்கத்து பங்களால நாய் கூட ஏசில இருக்கு. ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கலையே. இந்த சூட்டுக்கு நான் செத்துருவேனான்னு எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை நான் செத்துட்டா என்னோட பணத்தையாவது சில்லுன்னு இருக்கிற ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிருமா? இதுதாமா என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொன்ன உடனே புஜ்ஜி கவலையோட அம்மாவுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா. பக்கத்து வீட்டு பங்களாவில மகாராணியா இருந்த சிச்சு காக்காவும் உங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த குஹுவும் இல்லன்னு ஐஸ் போட்டு ஜூஸ குடிச்சுக்கிட்டு சிச்சு தென்ன விட்டா. என்ன புஜ்ஜி, ஏதோ பட்டணத்துக்கு போய் இன்ஜினியரிங் வேலை எல்லாம் செய்தியாமா? இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு நிம்மதியா ஒரு சில்லுன்னு ஒரு வீட்டை கட்டி கொடுக்க முடியல. 500 ரூபாய் கொடுத்து ஒரு ஏசி கூலரை கூட உன்னால வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியலையா? வீடு இப்படி சுட்டுக்கிட்டு இருக்கே, உங்க அம்மா என்ன வீட்டுக்குள்ள வெந்துகிட்டு இருக்காளா? என்னவோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்றீங்க, என் கண்ணுக்கு பார்த்தா அப்படியெல்லாம் தெரிய மாட்டேங்குதே. ஏதோ கூலி வேலைக்கு போயிட்டு வர மாதிரி தான் தெரியுது. அந்த சூட்டுக்கு அந்த வீடே விழுந்துருச்சுன்னா இவங்களுக்கு இருக்க கூட இடம் இல்லையே. என்ன துணி, ஏசில உக்காந்துக்கிட்டு நீ ஒரு நாள் முழுக்க வேலை செய்யற, உங்க அம்மாவுக்கு மட்டும் ஏசி இல்லையா? உங்க அம்மாவை நாங்க வீட்டு வேலைக்கு வர சொன்னோம், உங்க அம்மா வரல. இதுவும் வேணும், இன்னமும் வேணும். குஹுவாத்து சிச்சு காக்கா பேசுறத பார்த்து துணிக்கு கண்ணுல கண்ணீர் வரல. அதுக்கு பதிலா அவங்க மேல கோவம் வந்துச்சு. கோவமா சிச்சுவை பார்த்து,
என்ன சிச்சு அத்தை, உங்க வீட்ல ஏசி வேலை செய்யலையா? அதனாலதான் 2 பேரும் ஐஸ் போட்டு வெளியே உட்காந்து ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள மாதிரி எல்லாம் இல்ல. நாங்க சுயமா சம்பாதிச்சு எங்க காலு மேல நாங்க நிக்கிறோம், மத்தவங்களுக்காக இல்ல. உங்க வீட்ல ஏசி இருக்கலாம், ஆனா உங்க மனசு இருக்கே, அது கார்ப்பரேஷன் தொட்டியோட கேவலமானது. எப்படி நாறுது பாத்தீங்களா? உங்க கையில பணம் இருக்கலாம், ஆனா உங்க வீட்ல கட்டி போட்டிருக்கீங்களே நாய், அதுக்கு இருக்கிற நன்றி விசுவாசம் கூட உங்களுக்கு இல்ல. குஹோ கோவமா? சிச்சோ பாத்தியா இவளுக்கு எவ்வளவு திமிருன்னு? எடுக்கிறது பிச்சை வேலை, இருந்தாலும் இவளோட திமிரு அடங்குதான்னு பாக்குறியா இவள? குஹோ கொஞ்சம் வாய மூடுறியா? அந்த வீட்ல நீ மட்டும் பாத்திரம் கழுவுற வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்க. உங்க அம்மா பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தாங்க, அதே வேலை தானே இப்ப நீ செய்யற. எங்க அம்மா அந்த வேலைக்கு வர மாட்டாங்க, அது அவங்களோட தன்னம்பிக்கை. உங்கள மாதிரி ஆளுங்க கையடியில வந்து வேலை செய்யறதோட கூலி வேலை செய்யறது எவ்வளவோ மேல. சிச்சு உன்னோட மேக்கப் வெயில்ல கரைஞ்சு போய் பேய் மாதிரி தெரியற. சீக்கிரமா போய் மூஞ்ச கழுவிக்கோ, இல்லனா அந்த ஜனங்க கூட மூஞ்ச பார்த்து பயந்துருவாங்க. புஜ்ஜியோட வார்த்தையை கேட்டு அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. இருந்தாலும் எதுக்கு புஜ்ஜி கூட தகராறுன்னு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. நைட்டு 1 மணி. பகல்ல அடிக்கிற வெயிலுக்கு நைட்ல வீட்டுக்குள்ள படுக்கவே முடியல. அனல்னால வீட்டுக்குள்ள படுக்க முடியாம, துணிக்கு மூச்சு வாங்கவும் முடியாம வீட்டை விட்டு வெளியே வந்து வெளிய திண்ணையில உக்காந்துக்கிட்டு அனலுக்கு தூங்கவும் முடியாம உட்காரவும் முடியாம உக்காந்து துணிக்கு இடுப்பு வலியே ஆரம்பிச்சிருச்சு. இடுப்பு வலி தாங்க முடியாம, புஜ்ஜி உக்காந்து முதுவெல்லாம் வலிக்குதுமா. நாளைக்கு காலையில வரைக்கும் நான் உயிரோட இருப்பனா இல்லையானே எனக்கு தெரியல. ஒருவேளை நான் எந்திருக்காம அப்படியே செத்துட்டேனா, அந்த கிணத்துக்கடியில அந்த மரத்துக்கடியில சில்லுன்னு இருக்கிற இடத்துலயே என்ன சமாதி பண்ணிடுறான். இதுதான் என்னோட கடைசி ஆசை, இது எனக்கு நிறைவேற்றி கொடுமா. அந்த சிச்சு பேசுற வார்த்தையெல்லாம் என் நெஞ்சில முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருக்கு. நம்மளால இந்த வெயில்ல எந்த வேலையும் செய்ய முடியல, நம்ம வேலைக்காவாதவங்களா ஆயிட்டோம். அந்த சந்திரன் கூட நம்மள பார்த்து சிரிக்கிறான். அப்படி சொல்லி புஜ்ஜிய கட்டி புடிச்சுக்கிட்டு தேம்பி அழுதுகிட்டு இருந்தது. அப்பதான் புஜ்ஜி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா அப்படி பேசாதீங்கம்மா, நீங்க இப்படி கஷ்டப்பட்டு பேசுறத என்னால தாங்க முடியல. அந்த சிச்சு அத்தாவோட வார்த்தை என் நெஞ்சில முள்ளா குத்திக்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு புத்தி இருக்கு. நாளையில இருந்து உங்களை சில்லுன்னு இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறேன். என்னோட படிப்பால, என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் கண்டிப்பா உங்களை அந்த மாதிரி ஒரு வீட்டுல உட்கார வைப்பேமா. இந்த சிச்சு அத்தை அவங்க ஏசி காசை கட்ட முடியாம எப்படி தவிக்க போறாங்க பாருங்க. மறுநாள் புஜ்ஜி தன்னோட ஆபீஸுக்கு லீவு போட்டு அவங்க அம்மாவை சில்லுன்னு இருக்கிற ஒரு வீட்டுல உட்கார வைக்கணும்னு மனசுல ஒரு கோரிக்கையோட மண்ணுல கை வச்சு அதோட பிஞ்சு கைங்க அந்த மண்ணுல தவிச்சுக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் தன்னோட தாய்க்காக ஒரு வீட்டை கட்ட போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அதோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. சிச்சு புஜ்ஜிய பார்த்து, என்ன புஜ்ஜி சாஃப்ட்வேர் வேலைய விட்டுட்டியா? இப்போ மண் பானைய செஞ்சு விற்க போறியா என்ன? மண்ணுல குதிச்சுக்கிட்டு இருக்க. ஓஹோ, சாஃப்ட்வேர் வேலைய விட்டுட்டு உங்க அம்மா மாதிரி நீயும் கூலி வேலை செய்யலான்னு முடிவு எடுத்திருக்க போல. பாரு சிச்சு அத்தை, நான் பானையை விற்க போறேன்னா உன்னோட திமிர விற்க போறேனான்னு கொஞ்ச நாள்ல தெரியதானே போகுது. இந்த மாதிரி வயசுல இருக்கிற பசங்க கிட்ட உன் திமிர காட்டாம வயசுல இருக்கிற பெரியவங்க கிட்ட போய் உன்னோட திமிர கக்கு. இந்த மாதிரி பசங்க மூளையில எதான ஓடுதுன்னா அது ஒரு கலை. அந்த கலைனால நாங்க எதை வேணாலும் சாதிக்க முடியும். அதோட மதிப்பு உன் தங்கம் பணத்துக்கு ஈடாகாது. உனக்கு பணம் திமிர அதிகமா இருந்தா நான் என்னோட புத்திசாலித்தனத்தினால அழகான முயற்சி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி மண் பானையில வீட்டை கட்ட ஆரம்பிச்சது. அழகான பெரிய பானை வீட கட்டிச்சு. 2 மரத்துக்கு நடுவுல அழகான பெரிய பானை வீடு. அது பார்க்கவும் அழகா இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள நல்ல சில்லுன்னு எதமாவும் இருந்துச்சு. துணி வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரை விட்டது. துணிக்கு அது பெரிய ஆச்சரியமா கண்டது. புஜ்ஜி கையில இவ்ளோ பெரிய கலை இருக்கா அப்படின்னு யோசிச்சுது. இவ்வளவு நாளா எனக்கு ஒரு நரகத்துல இருக்கிற மாதிரியே தோணிச்சு. ஆனா இன்னைக்கு என் பொண்ணோட புத்திசாலித்தனத்தினால இன்னைக்கு நான் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்வர்க்கத்துக்கு வந்திருக்கேன். ஜி, நீ எனக்காக இவ்ளோ அழகான ஒரு வீட்டை கட்டி கொடுப்பேன்னு நான் கனவுல கூட யோசிக்கல. நீ பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு நம்ம இந்த பலன் அனுபவிக்கிறோம். டோட்டோ பன்னு கூட புஜ்ஜியோட வீட்டுக்கு வந்து புஜ்ஜியோட வீட்டை பார்த்தாங்க. அக்கா, இந்த வீடு எவ்வளோ சில்லுன்னு இருக்கு. எங்க வீட்டுல ஏசி இருந்தாலும் எங்க வீடு இவ்வளோ சில்லுன்னு இல்ல, நான் இங்கே இருக்கட்டா. இப்படி இருக்கும்போது
வெயில் அதிகமாயி அந்த ஊர்ல டிரான்ஸ்பாரம் வெடிச்சு யாரு வீட்லயுமே கரண்ட் இல்ல. குஹு சிச்சு 2 பேரும் கரண்ட் இல்லாம வீட்டுக்குள்ள சூட்டோட அனல் தாங்க முடியாம 2 பேரும் வீட்டு வாசலுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் ராத்திரி முழுக்க அழிஞ்சாங்க. குஹு, கரண்ட் இல்லாம நம்மளால வீட்டுக்குள்ள இருக்க முடியல. வீட்டுக்குள்ள ஒரே அனலா இருக்கு. நம்மளால இந்த சூட்லயும் இருக்க முடியல. இந்த சூட்டையும் நம்மள விட்டு தள்ளியும் இருக்க முடியாம நம்ம தவிக்கிறோம். சிச்சோ, ஏசி இல்லனா நம்மளோட கதை என்ன? காத்து இல்லாம நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு நீயும் பார்த்ததானே? அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு புஜ்ஜியோட வீட்டை திரும்பி பார்த்தாங்க. அழகான பானை வீடு. அம்மாவும் பொண்ணும் அழகா வீட்டுல சில்லுன்னு தூங்கிக்கிட்டு இருக்கிறத சிச்சு பார்த்துச்சு. உடனே பன்னு வீட்டை விட்டு வெளியே வந்து சிச்சுவை பார்த்து, சிச்சு அத்தை, உங்க வீட்டுல ஏசி வேலை செய்யலையா? அதனாலதான் நீங்க 2 பேரும் வீட்டு வாசல்ல அந்த பக்கம் இந்த பக்கம் அழியறீங்களா? 1000 கணக்குல நீங்க ஏசிக்கு பில்லு கட்டினா கூட இன்னைக்கு பாத்தீங்களா ஏசி இல்லாம நடு வீதியில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. புத்திசாலித்தனம் தான் கிரேட்டுன்னு இன்னைக்காவது உங்களுக்கு புரியுதா? வாசல்ல போய் உக்காந்துக்கிட்டு சில்லுன்னு வர காத்தையாவது அனுபவிங்க. அப்படியாவது உங்களுக்குள்ள இருக்கிற ஏசி திமிரு போகுதான்னு பாக்கலாம். நீ இவ்வளவு நாளா விட்ட கண்ணீருக்கு இன்னைக்குதான் அவங்களுக்கு நிம்மதியா அடைக்கலம் கிடைச்சிருக்கு. மறுநாள் காலையில குஹு சிச்சு 2 பேரும் அசிங்கப்பட்டுக்கிட்டு தலைய தொங்க போட்டுக்கிட்டு புஜ்ஜியோட வீட்டுக்கு போய் வீட பார்த்தாங்க. ஏய் புஜ்ஜி, நேத்து நைட்டு நீ நிம்மதியா தூங்குனேன்னு ரொம்ப திமிரெடுத்து ஆடாத. புத்திசாலித்தனம் இவ்வளவுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே துணி வீட்டை விட்டு வெளியே வந்து, உங்ககிட்ட பணம் இருக்குன்னு திமிரு பிடிச்சி ஆடாத. என்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பார்த்து நீயும் எப்படி இருக்கணும்னு கத்துக்கோ. உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுக்குள்ள காத்து இல்லைன்னு நேத்து நைட்டு நாய் மாதிரி வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தியே. கூலி வேலையை தான் செய்ய போறேன் அப்படின்னு இவ்வளவு திமிரா பேசின. இன்னைக்கு பாத்தியா 5 ஊர்ல இருந்து ஜனங்க வந்து அவங்களுக்கும் எங்களை மாதிரி ஒரு வீட்டை கட்டி கொடுக்க சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்து பணத்தை கொடுத்து போயிருக்காங்க. அம்மா, உனக்கும் என்ன மாதிரியே ஒரு பானை வீட கட்டி கொடுக்கட்டா இல்ல பெரிய பங்களாவை கட்டி கொடுக்கட்டா? புஜ்ஜி பேசுறத பார்த்து ஊரு ஜனங்க எல்லாருமே கை தட்டினாங்க. சிச்சோட சின்ன சின்ன வார்த்தையும் கால்ல முள்ளு குத்துன மாதிரி இருந்தது. சிச்சோ, திமிரு இருக்குன்னு அதிகமா ஆடாத. அந்த திமிரு ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் உனக்கு தான் கேடு. என்னோட மண்பானை வீடு தான் பெருசு அப்படின்னு இன்னைக்கு நான் நிரூபிச்சிருக்கேன். இனிமே என்னையாவது எங்க அம்மாவையாவது உன் வீட்டுக்கு வேலைக்கு வரல அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசினேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பணம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் உன் கூடயே இருப்பாங்க. பணம் மட்டும் உன்னை விட்டுட்டு போயிடுச்சுன்னா யாருமே உன்னை கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டாங்க. இவ்வளோ காலமா துணியோட பொண்ணான புஜ்ஜிய பத்தி எல்லாரும் எதேதோ பேசினாலும் இன்னைக்கு அதே வாயால கொண்டாடுனாங்க. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில்லுன்னு இருக்கிற குணம் கரண்ட் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். ஆனா புத்தியால நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் நாளைக்கு நம்மள கஷ்டத்துல இருந்து காப்பாத்தோம். நல்ல குணம் எப்பவுமே நம்மள விட்டு எங்கேயுமே ஓடி போகாது.